Assalamu alaikum. Hello everyone. Welcome to Shah's Kitchen. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஷாஸ் கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஏற்காடில் இருக்கிற ஸ்கை பார்க் ஆக்டிவிட்டீஸ் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எங்கே ஃபஸ்ட்டு லொக்கேட் ஆகியிருக்குன்னு நான் சொல்கிறேன். சேலம் ஏற்காடில் பகோடா பாயிண்ட்க்கு போகிற வழியில் ஸ்கை பார்க் லொக்கேட் ஆகியிருக்கு. இதில் டோட்டல் 32 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. 1000 rupees பே பண்ணணும். ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்க்கு தனியாக பே பண்ணணும். என்னென்னு சொல்கிறேன். ரோப் ரைடர், ஸ்கை வாக், ரோலர் கோஸ்டர், ஜிப்லைன் இதுக்கு மட்டும் தனியாக பே பண்ணணும். ரோப் ரைடருக்கு 200 rupees, ஸ்கை வாக்கு 250 rupees, ரோலர் கோஸ்டர் ஜிப்லைனுக்கு 650 சம்திங் சொன்னாங்க. நாங்கள் என்னென்ன ரைட்ஸ்க்கு போகணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்துடலாம். பெர் ஹெட்க்கு 1000 rupees சொன்னாங்க. 32 ஆக்டிவிட்டீஸும் இதில் ஆட் ஆகிடும். இன்சூரன்ஸ் கவுண்டர் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம நேம், காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா டே பார்க்குக்கு மார்னிங் 9:30 to 5:30, நைட் பார்க் 6:30 to 9:30 வரைக்கும் தான் அலௌட். அதுக்கு மேலே அலௌட் கிடையாது. நாங்கள் மார்னிங் பார்க் மட்டும் தான் போகணும், அந்த டே டைமில் தான் போகணும். இந்த இன்சூரன்ஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகின பிறகு நம்ம வெளியில் வர வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் வேலிடிட்டியாக இருக்கும். சம்டைம்ஸ் சின்னதாக கீரல் ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம ஆல்ரெடி பே பண்ண 1000 rupeesல தான் ஆட் ஆகும். இன்சூரன்ஸ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண பிறகு நம்ம கையில் டேக் போட்டு விட்டுருவாங்க. ஒன்ஸ் ஒரு கேம்ஸ் முடிச்சிட்டோன்னா அந்த டேக்கில் மார்க் பண்ணிவிடுவாங்க. அடுத்து அப்படியே உள்ளே போனோம்னா பெரிய சைஸ் கொரிலா இருக்கும். பார்க்கும் போது ரியலாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஷஸ்மிக்கு அதை பார்க்கும் போது ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதோடைய கை மேலேயே படுத்துக்கிட்டா அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் கூட எடுத்தால் கூட நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது VR கேம்ஸ். இது என்னுடைய செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மாலில் பண்ணியிருந்தேன். அது பிடிக்கிறதுக்கு ஹேண்டில் இருக்கும், பயம் இருக்காது. பட் இங்கே ஹேண்டில் எதுவும் இல்லை. ஸ்டார்ட் பண்ணும் போதே விழுகிற மாதிரி கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. என் ஃபேமிலியை பின்னாடி நின்று சேஃபாக பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஷஸ்மி பின்னாடி நின்று தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தா. அடுத்து நம்ம மொபைல் வச்சு 360 டிகிரியில் வீடியோ எடுத்துக்கலாம். அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதுவும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பிரிட்ஜஸ் பார்க்கலாம். இது லாங்கஸ்ட் கெனஃபர் லைட்டர் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப சேஃபாக இருக்கும். கிட்ஸ்க்கு கூட ட்ரை பண்ணலாம். பட் பிரிட்ஜ் மேலே நடந்து போகும்போது லைட்டாக ஆடும். இதுவும் ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கிட்ஸுக்கு தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இது நடந்து போகும்போது ஆடும் போது ஜாலியாகவும் இருக்கும். இது மாதிரி 7 to 8 பிரிட்ஜஸ் கிட்ட வச்சுருந்தாங்க. ரொம்ப லாங்காக தான் இருந்துச்சு. அது வரைக்கும் நடந்தே போகணும். இதில் நடக்கும்போது எந்த ஒரு கஷ்டமும் தெரியல. நிறைய செடிலாம் வளர்த்துட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கும் அழகாக இருந்துச்சு. பிரிட்ஜ்லேருந்து கீழே பார்த்தோன்னா நல்லா அழகாக இருந்துச்சு கார்டன்லாம். பிரிட்ஜ்லேருந்து நடந்து போகும்போது சைடில் சைக்கிளிங் ரோப் இருந்துச்சு. வியூஸ் பார்க்கறதுக்கும் அழகாக இருந்துச்சு. பிரிட்ஜ் விட்டு இறங்கின உடனே மிஸ்ட்ரி டன்னல் இருக்கும். உள்ளே என்ட்ரு ஆகின உடனே கலர்ஃபுல்லாக இருக்கும். இது உள்ளே போகும்போது ஏதோ குகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இது எல்லாமே பெயிண்டிங்ஸில் தான் பண்ணியிருந்தாங்க.
போகிற வழியிலே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். காஃபி, மில்க் ஷேக், பிரெட் ஆம்லேட், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஏதாவது ஒரு கேம்ஸ் முடிச்சோன்னா அவங்க மார்க்கர் வச்சு நோட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஒரு கியூன் டைப்பில் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கலாம். அதில் ஃபோட்டோஸ் எடுக்கும் போது ஏஞ்சல் மாதிரி தோணும். இங்கே பலூன்ஸ் ஷூட் கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. 2 சான்ஸ் கொடுப்பாங்க. என் தம்பி கரெக்டாக ஷூட் பண்ணிட்டான். பட் எனக்கு கொடுத்தாங்க, 2மே குறி தப்பாக தான் போச்சு. குறி தப்பாக போயிடுச்சேன். என்ன ஒரு சிரிப்பு! தம்பிக்கு காமெடி பண்ணுறதில்ல சொல்லி தரவா வேணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்மால் பேர்ட்ஸ் அரைவ் தான் பார்க்க போகிறோம். இங்கே நிறைய லவ் பேர்ட்ஸ், பேரட்ஸ்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. ஃபீட் பண்ணுறதுக்கு நம்ம கையில் தினை கொடுப்பாங்க. கையில் அழகாக வந்து கொத்தி கொத்தி சாப்பிடும் உட்காந்து. இது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். ரஷ்மிக்கு வந்து ட்ரை பண்ணணும் ஆசையாகவும் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு அவளுக்கு. பட் அது ஃபீட் பண்ணும்போது அவள் கையில் வந்து உட்காரவே இல்லை. ஹை ரோப் அட்வென்ச்சர்ஸ் இருக்குது. சில்ட்ரன்ஸ் கூட அலோவ் பண்ணுறாங்க. அவங்களுக்காக லோ ரோப் அட்வென்ச்சர்ஸ் இருக்குது. அடல்ட்காக ஹை ரோப் அட்வென்ச்சர்ஸ் இருக்குது. அடல்ட்லாம் பண்ணும்போது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், த்ரில்லிங்காகவும் இருக்கும். சேஃப்டிக்காக ஹெல்மெட், பெல்ட், ரோப் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கை சைக்கிளிங் தான் போகணும். இது நல்லா ஃபோர்ஸாக பெடல் பண்ணால் மட்டும்தான் போகும். அப்படி ஃபோர்ஸாக பெடல் பண்ணலன்னா நடுவுலே ஸ்டக்காகி நின்றும். அடுத்து ஜிப்லைன் வச்சுருந்தாங்க. அடுத்து ஸ்கை சர்ஃபிங் கொடுத்துருந்தாங்க. இதில் நடந்து போகும்போது ஷேக் பண்ணாமல் போகணும். ஸ்கேட் போர்ட் மாதிரி கொடுத்துருவாங்க, அது மேலே தான் நிற்கணும். கொஞ்சம் ஷேக் ஆகினா கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து எல்லாமே ரோப் கோர்ஸ் தான். இது எல்லாமே ரொம்ப சேஃப்டி, ஹெல்மெட், பெல்ட் எல்லாமே நம்ம கையில் கொடுத்துருவாங்க. பயம் இருக்காது. இருந்தாலும் அதில் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும்.
ஸ்கை வாக் போகிறதுக்கு ஹில்ஸில் நடந்தான் போகணும். கண்டிப்பாக நம்ம நடக்கிறதுக்கு மூச்சு வாங்கும், கண்டிப்பாக நாக்கு தள்ளிடும். ஸோ ஜீப்பில் தான் போயிருந்தோம். இங்கே குட்டி குட்டி மாடெலாம் இருந்துச்சு அண்ட் ஈவன் இங்கே ஹாட் ஏர் பலூன்லாம் இருந்துச்சு. பட் அன்னைக்கு ஹாட் ஏர் பலூன் ஒர்க்கில் இல்லை. அடுத்து ஸ்கை வாக் தான் போக போகிறோம். இங்கே ஏறும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இங்கே ஏறும்போது மூச்சு தான் வாங்குச்சு. நம்ம ஸ்கை வாக் கிட்ட வந்தாச்சு. ஃபுல்லாக கிளாஸில் தான் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. 100 ஃபீட்டில் இருக்கும். ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. நடந்து போகும்போது கொஞ்சம் ஷேக் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு, நல்லா சூப்பராகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய இடம். கண்டிப்பாக ஃபேமிலியோட போனீங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.